ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில 5வது பாசுரம் பார்க்கலாம். மாயனை மண்ணே வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போயவழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போயவழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ரொம்ப சிறப்பான கருத்துக்கள்லாம் புகுத்து இருக்குது. இதை நம்ம ஒரு துளி துளியா வரி வரியா பார்த்துக்கலாம். இதுல இந்த பாசுரம் ஆரம்பிச்ச உடனே தான் கிருஷ்ணன் அப்படின்ற அந்த வார்த்தையை இங்க தான் பயன்படுத்துறா. இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 பாசுரத்திலையும் கிருஷ்ணனுக்காக நோன்பு நோக்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லாம முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே தருவான் நமக்கே தருவான் பறை தருவான் அப்படின்னு முதல் பாசுரத்துல நாராயணனை பத்தி சொன்னான். 2வது பாசுரத்துல பையத்துயின்ற பரம நடிபாடி, அதாவது பார்க்கடல்ல பையத்துயின்றவன், அப்படி யோகியா இருக்கணும். யோகியா இருக்கிறவன் தூங்குவது போல் பாசாங்கு செய்கிற மாதிரி அமைதியா ஷார்ட்டர் ஸ்லீப் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு துயில்வது போல படுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்னு சொன்னார். 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன், அதாவது திருவிக்கிரம அவதாரத்துல பெருமாள் வந்து உத்தமன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தமன் இருக்கிற திருவிக்கிரம அவதாரத்தில் புகழ்ந்து பாடினா. 4வது பாசுரத்துல என்ன பண்ணினா, பர்ஜன்ய தேவதையோட இருந்து பேசிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் மழை பெய்யணும், வாழ உலகினில் பெய்திடாய், மாதம் மும்மாரி பெய்யணும்னு 3வது பாசுரத்துல கேட்டுண்டா. 4வது பாசுரத்துல நன்னா போய் சமுதிரத்துலேருந்து ஜலத்தை முன் வந்து ஊர்ல கொட்டிடு, நல்ல ஜலமா பண்ணு, நன்னா பெய் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா, வாழ உலகினில் பெய்திடாய், ரொம்ப மழை பெஞ்சு ஊரே அடிச்சுன்னு போகிறது, ஆனா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு பர்ஜன்ய தேவதையோட பேசினா. இந்த 5வது பாசுரம் அது இதுல இன்னொன்று இதுக்கு முன்னாடி ஒரு பிரியாம்பிள் என்ன சொல்லிக்கலாம் கேட்டா, இந்த 5 பாசுரமே திருப்பாவைங்கிற அந்த ஒரு நிகழ்வு, ஒரு நாடகம் அப்படி போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் முதல் காட்சி. அதாவது இன்னும் நோன்பு நோக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட தோழிகள் கிட்டையும் மற்றவாகிட்டையும் இதை பத்தி பேசிட்டு இருக்கா. நாளைக்கு காத்தால எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எல்லாரும் எப்படி வரப்போறோம், யாரெல்லாம் என்னென்ன வேலை பண்ணிக்கணும், எது செய்ய வேண்டாம், இது செய்யணும் அப்படிலாம் பேசிக்கிறதுக்கு, அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் சாயங்காலமே இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கா. அதுல இது அந்த காட்சியில இது கடைசி சீன். அந்த ஒரு நாடகத்தோட ஒரு அங்கத்துல மொத்தமே 6 தான் 30. முதல் 5 வந்து என்ன பண்ணிருக்கு, இது வந்து இந்த 30 பாக்கியில் 25 பாசுரத்துக்கு இது ஒரு முஸ்தீபு போல அப்படின்னு சொன்னா, இதுல முஸ்தீபுல கடைசி சீன் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் இங்க சொல்றா. இங்கதான் முதல் வார்த்தை வந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னா, இது எல்லாமே மைந்தன் என்ன சொன்னா ஒருத்தருக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கக்கூடியவன், முதல் விஷயம். 2வது ரொம்ப ஒரு ட்ரிம்மா எல்லா வேலையும் துடுக்கா படபடப்பா செய்வன். படபடப்பா செய்வன்னா அவன் தட் இஸ் வித் அஜைல் அண்ட் ஆக்ஷன் அப்படி சொல்றோமே, அதுபோல வேகமா செய்யக்கூடியவன், மிடுக்கா இருப்பன் அப்படின்னு அர்த்தம் மைந்தன்னு சொன்னா. ஆனா மாயனைன்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டா, அந்த மாயனைன்னு சொல்லும் பொழுது எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு ஈடுபாடு, அதுல ஒரு சிறப்பான ஒரு என்ன தெரியுமா, ஒரு அட்டாச்மெண்ட் அதுல காட்டணும். அப்படின்னா அந்த மாயனா இருக்கணும்னு சொன்னா மேஜிக் பண்றவனா அப்படின்னா, மேஜிக் பண்ணல, சிறப்பான வேலைகள். எத்தனை வேலையை பெருமாள் இங்க மாயனா நின்று பண்ணியிருக்காருன்னு கேட்டா, முதல்ல ஒரு 5 வயசு குழந்தை காளிங்க பாம்பு மேல போய் நின்று ஆடுமா, ஆடாது. அப்புறம் சின்ன குழந்தையா இருந்துச்சு, எல்லாரும் வீட்லயும் நுழைஞ்சு பரப்பிட்டு என்ன பண்ணணும், வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு. அதுல இன்னொன்று ஒரு விஷயமா சொல்லிட்டே வரா. அப்படியா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை,
எவ்வளோ பெரிய சீலனா இருந்தாலும் கூட அவள் அம்மாட்ட வந்து வாயை திறந்து காமிச்சானே, வாய்க்குள்ள மண்ணுத்துக்குள்ள ஒரு இது, அதுக்கும் கீழே ஒன்று, அப்படி அதனாலயா அல்ல. அப்புறம் வந்து இத்தனை என்ன பூதனையை சம்ஹாரம் பண்ணியிருக்கா, பால் கொடுக்குறேன்னு வந்தவள்கிட்ட என்ன பண்ணல, பால் அவள் கொண்டு வந்தாதாவில் அதில் வந்து விஷம் கலந்துருக்கு, இருந்தாலும் பெருமாளுக்குன்னு கொண்டு வந்துட்டாலோ நான் அப்படின்னு தனக்குன்னு கொண்டு வந்து சமர்ப்பிச்சதை சுவாமி எடுத்துட்டு அவளுக்கு மோட்சத்தையே கொடுத்தார் அப்படின்னு. அப்புறம் ததிபாண்டவனுக்கு மோட்சம் கொடுத்தார். அப்புறம் அந்த ஒத்தி நெல் கொண்டு வந்து நெல்லை கொண்டு கொடுத்து நாவல் பழம் வாங்கிட்டு கொடுத்துட்டு போனா. அப்போ நாவல் பழம் கொடுத்தவளுக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் மாயம்தான். அப்புறம் ஒரு 7 வயசு குழந்தை கோவர்தனகிரியே கவுத்து போட்டு பிடிச்சி ஊரில் வர எல்லா ஜலத்தையும் ஒதுக்கி போக சொல்லி தங்கிட்ட இருக்கிற கன்று ஆனிரை மெய்த்து நீ போய் அப்படின்னு சொல்கிறான் பெரியாழ்வார் பாசுரம் போல. அந்த ஆனிரைகளையும் கோபகர்களையும் என்ன சிறப்பாக காத்து கொடுத்தது. எத்தனை நாளைக்கு? 7 நாளைக்கு. இந்திரன் என்ன பண்ணா, நிற்க மழை பெஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் கண்டிஷனாக பார்க்கல. ஒரு சின்ன குழந்தை ஒசரை தூக்கி போட்டது, கவுத்து பிடிச்சது, சுண்டு வரல் நுனியில் அந்த கோவர்தனகிரியை பிடிச்சி நிற்கிறது. ஊரில் இருக்கிற எல்லாரும் அதுங்களை நின்று என்ன பண்ணிக்கிறா, மழையோட தாக்கத்துலேருந்து தன்னை சமாளிச்சுக்கிறதுக்கு அந்த குழந்தை வழி சொல்லித்து. இதெல்லாம் இதுக்கு தான் ஆண்டாள் கொண்டாடினாளா அப்படின்னு கேட்டால் அவன் இதெல்லாம் ரொம்ப சரிதான். ஆனால் அவனுக்கு மிக்க சிறப்பான பேர் எப்படி? இதெல்லாம் மாயம் தானே. அந்த சின்ன குழந்தை காளிங்கன் எடுத்து பண்ணுறதும், அப்புறம் கோபிகைகளுக்கு இது பண்ணுறதும் வஸ்திர அபகரணம் அப்படின்னு சொன்னால், அவள்லாம் வஸ்திரம் இல்லாத நக்னனா குளிக்கிறான்னு சொன்னால் அப்படி குளிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு எடுத்து சொன்னது, இது எல்லாமே சின்ன வயசில் பண்ணின காரியங்கள் தான். ஆனால் இதெல்லாம் மாயம்தான். சாதாரண ஒரு 5 வயசு குழந்தை பொதுவாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு அது பண்ணுறதுக்குள்ள சிறப்பு திறமை அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் பெருமாள் காட்டினார் அந்த வயசுக்குள்ளேயே அப்படின்னா. இதையும் தாண்டி அவள் அம்மாவுக்கு அடங்கின பையனா, அம்மா சொல் பேச்ச கேட்கறவனா இருந்தார் இல்லையா? அது என்ன ரொம்ப குறும்பு பண்ணுறது. அது என்ன பண்ணுறா, அவள் வந்து ஒரு தாம்பு கயிறில் கட்டுறா குழந்தைய அந்த உரலோட சேர்த்து. அதுவா அந்த கயிறு போறவே இல்லை. ஒரு ஜான் கயிறு குறைஞ்சிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் 7 இன்ச்சு குறைஞ்சா திருப்பியும் போய் எடுத்துன்னு வரா, திருப்பியும் போடுறா, திருப்பியும் கட்டுறா, திருப்பியும் குறையிறது அப்படின்னு சொன்னால் கடைசியா ஐயோ அம்மா பாவம் ரொம்ப சிரமப்படுறாளே, இவளுக்கு இந்த 7 இன்ச்சுக்கு கயிறு கிடைக்க மாட்டேன்றது, 1 அடி கயிறு குறைஞ்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை சுவாமி அப்படின்னுட்டார். ஷோல்டரை கொஞ்சம் இறுக்கிக்கிட்டார். ஆனால் குழந்தை ஒன்று சைஸ்லாம் பெருசாக இல்லை, அந்த உரலுக்கு திட்டமாக தான் இருக்குது, அது இழுத்துக்கிட்டு தான் போகிறது. அப்படி அது என்ன அந்த 2 சுத்தத்துக்குள்ள 3ஆவது சுத்துல குறையிறது அப்படின்னா பெருமாள் வந்து தன்னை இழக்கிண்டா யசோதை கட்டிவிட்டா. அதனால அந்த தாமுன்னு சொன்னா என்ன, கயிறு இருக்கே, அந்த கயிறினால் கட்டுண்டவன் அந்த சிறப்பை தான் ஆண்டார் இங்க சொல்றா. என்ன, மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை, மாயனை சொன்னா தாமோதரனை அப்படின்னு சொல்றாளே, அதனாலதான் தாமோதரன், அதுக்கு சிறப்பு சொல்றா. அப்புறம் வடமதுரை, அந்த மதுரா நகரத்துக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லா யுகங்களிலும் அது வந்து பெருமாளோட தொடர்புடையதாகவே இருக்கு. இப்போ கிருஷ்ணாவதாரத்துல துவாபர யுகத்துல வடமதுரால தான் பெருமாள் வந்து என்ன கோவர்தனம் பிருந்தாவனம் அங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மதுரையோட கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்ன வாமனாவதாரத்துல அங்கதான் என்ன அந்த இடத்துக்கு பெருமாள் இது பண்ணி வந்திருக்கார். அங்கதான் வேலை நடந்திருக்கு. வாமனாவதாரத்துல முக்கியமான காரியம் அங்கதான் மதுரா நகரத்துல நடந்திருக்கு. அப்புறம் அதற்கு முன்னாடி இருக்கிற யுகத்துல, அதாவது இதுக்கப்புறம் ராமாவதாரத்துல லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதன், இவா 3 பேரும் பெருமாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்து இவாள் அங்கே பார்த்துக்க சொல்லி பரதனையும் சத்ருக்னையும் சொன்னா, சத்ருக்னன் அந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணினவனே சத்ருக்னன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் சத்தியுகத்தில் அங்கே தான் பெருமாள் வந்து உபதேசம்லாம் பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த மதுரை என்ன பண்ணுறது, மண்ணு வடமதுரைன்னு சொன்னால் தொடர்ந்து கண்டினியூஸ்லி இட் கனெக்டட் வித் தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு பெருமாளோட ஸ்ரீமன் நாராயணனோட இது தொடர்ந்து 4 யுகங்களாக பெருமாளோட தொடர்புடையதாகவே இருக்கிறது. அதனால் அந்த வடமதுரை வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்றா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சொல்றோம். தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் அப்படின்னு சொன்னா அந்த யமுனால ஓடக்கூடிய ஜலம் ரொம்ப சிறப்பானது. ஏன்னு கேட்டா பெருமாளை சின்ன குழந்தை பிறந்துடுத்து,
அது வந்து ராத்திரியே அங்கேயே இருக்க முடியாது. அதுவே பெரிய மாயம்தான். கடித கடனா சாமர்த்தியத்தை காட்டிலும் இது ரொம்ப சிறப்பானது. பெருமாள் பிறந்துட்டார். பிறந்த உடனே 4 திருக்கைகள் அது சங்கு சக்கரத்தெல்லாம் சேர்த்து காட்சி கொடுத்து அம்மாட்ட வந்து அம்மா இப்படி இருக்கு, நீ பத்திரமா இரு, நான் அதை பண்றேன் அப்படின்னு பெருமாள் வந்து அம்மாட்ட பேசும்பொழுது தேவகி நினைச்சுட்டாளாம், அடடா இது என்னடா இந்த குழந்தை இப்படி இருக்கு, அவன் கம்சன் காதல் கேட்டு கொடுத்தனா என்ன நடக்கும் தெரியலையே, கிருஷ்ணா நீ உன்னை பழையபடி ஆக்கிக்கோ, இப்படிலாம் காட்சி கொடுக்காதே அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொல் பச்ச உடனே அப்பவே கேட்டார். உடனே சாதாரணமாக குழந்தைய ஆக்கிடுத்து. அந்த குழந்தை அதுக்கப்புறம் அழவே இல்லை. வசுதேவர் வந்து என்ன பண்ணார், தலையில அந்த பரப்பங்குடையில குழந்தைய தலைக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு போவான்னு. அப்போ என்ன பண்ணித்தான், இது வந்து குழந்தைய எடுத்துன்னா நெஞ்சு முட்டும் ஜலம் போகிறது, மழை கொட்டுறது அப்படின்னு பெருமாளை என்ன பண்ணாடார், அந்த பரப்பங்குடையில வச்சு தலைமையில வச்சுக்கிட்டு போன உடனே ஆதிசேஷன் பின்னாடியே வந்து குழந்தை மேலே தூரம் திங்கிறதுன்னு சொல்லிட்டு அது கொடையா பிடிச்சுன்னு வந்துதான். அப்போ ஒரு ஸ்டேஜில் இறங்கும்பொழுது என்ன பண்ணிட்டா, யமுனை வந்து அடடா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி மொள்ள வசுதேவரோட முட்டிங்கால் வரைக்கும் ஜலம் வரா மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல குறுக்க நடக்கணும் இல்லையா ஜலத்துல, அது வரைக்கும் அப்படி குறைச்சிக்கிட்டு வந்தாலாம். ஆனா ஒரு இடம் வரும்பொழுது வசுதேவரோட மூக்கு வரைக்கும் அந்த ஜலம் வந்துதான். எதுக்கு அப்படின்னு கேட்டாலாம் பெரியவாள். நம்ம ஆச்சாரியர் ரொம்ப ஹாஸ்யமா சொல்லியாகும். எதுக்குன்னா பெருமாளுடைய திருவடிய தொட்டுக்கணும் அப்படின்னு யமுனாவுக்கு ஒரு ஆசை வந்துதான். யமுனா நதிக்கு எப்படி தொடர்றது, பெருமாள் வசுதேவரோட தலையில கூடக்குள்ள இருக்கார். அதனால கொஞ்சம் வேகமா ஜலத்தை ரைஸ் பண்ணா அவரோட வசுதேவரோட கழுத்து முட்டை வரும், மூக்கு வரைக்கும் வரும்னா அப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு சின்ன காற்று அடிச்சதுன்னா அந்த பெருமாளோட திருவடியை நம்ம தொட்டுக்கலாம். அந்த சரண ஸ்பர்சம் தனக்கு வேணும்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்ததுதான். அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன், நம்ம சொல்ற ஆசையத்துக்கு சொல்ற விஷயம்தான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அவள் என்ன பண்ணிட்டா, ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டா. வசுதேவருக்கு முட்டிங்கால் வரைக்கும் தான் ஜலம் வந்தது. உடனே நதியை கிராஸ் பண்ணினார். அந்த பக்கம் போய் நந்த கோகுலத்துல என்ன பண்ணிட்டா, யசோதை கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு அங்கே இருக்கிற மாயாவை எடுத்துட்டு இந்த பின்னாடி கம்சனோட இந்த ஜெயில் இருக்கே அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே அது பொன் குழந்தையோனோ அது வரைக்கும் அது அப்பதான் அழுதுது. அந்த மாயான்ற வார்த்தை அவளுக்கு என்ன அந்த தேவதைக்கு தான் பொருந்துமே தவிர பெருமாளுக்கு இல்லை. ஆனால் பெருமாள் இந்த மாயம் எல்லாம் செய்திருக்கிறதுனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் அப்படின்னு சொன்னா அந்த பெருகுகின்ற நீர், பெருகிக்கொண்டே இருக்கின்ற நீர் அது என்ன பண்ண இன்னும் அது என்ன பண்ணிருக்கு நம்ம போய் பார்த்தா தெரியும். யமுனை இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அந்த காளிந்தி சூப்பரான அளவில் அந்த ஒரு கலர் கொஞ்சம் மாறி இருக்குமா அந்த ஜலம், அதனால இருந்தாலும் அதை தாண்டி போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு பெருகிக்கொண்டே இருக்கிறது. தூயம் எதுக்கு அதுக்கு தூய பெருநீர்னு சொன்னா பெருமாளுடைய திருவடி சம்பந்தம். பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு பெருமாள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு அது என்ன பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அந்த நதி வந்து ரொம்ப சிறப்பானவள் அப்படின்னு யமுனா நதி கூட தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனையிலே என்ன அங்கேயே தான் என்ன பண்ணினார், இத்தனை வேலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யமுனை துறைவனை. அப்புறம் இந்த 3 விஷயத்துக்கு முன்னாடி ஆண்டாள் வந்து இந்த அவதாரம் எதுக்கு பண்ணினா, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அப்படின்னு கேட்டா அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம். சுவாமி வராக அவதாரம் எடுக்கிறார். எதுக்கு அப்படின்னா அந்த இரண்யாக்ஷன் இரண்யகசிப்பு 2 பேரும் என்ன பண்ணினா, அதில் இரண்யாக்ஷன் பூமாதேவியை சுருட்டி பகுளில் வச்சுட்டு சமுத்திரத்துக்கு அடியில் கொண்டே போய் வச்சுட்டான், மறைத்து கொண்டு வச்சுட்டான். இது தெரிஞ்சு கொடுத்து பெருமாள் என்ன பண்ணார், அது சமுத்திரத்துக்குள்ளே போகணும், ஜலத்துலேயும் இருக்கணும், நீர்லேயும் இருக்கணும், என்ன பண்ண நிலத்துலேயும் இருக்கணும், நீர்லேயும் இருக்கணும், நிலத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இருக்கிற ஒரு உருவம் அப்படின்னு சொன்னால் என்ன கோள் அரியாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வரும்போது அப்படி ஒரு வராக ரூபத்தை எடுத்துக்கிண்டு அது பெருசாக இருக்குமா. அது என்ன பண்ணிட்டு கீழே போய் தன்னோட 2 மூக்கு முன்னாடி இருக்கிற அந்த இது இருக்க கொம்பு அதில் எடுத்துட்டு சமுதிரத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டான். வந்துட்டோடனே பூமாதேவியை ஆஸ்வாசப்படுத்தினார் பெருமாள். அதெல்லாம் இல்லை, சரியாக போச்சு, இரண்யாக்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு, ஸோ தேவி வந்து நிம்மதியாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ தாயாரை ஆஸ்வாசப்படுத்திட்டே இருக்குச்சு. அப்போ சொன்னால் என்னை காப்பாற்றிட்டோங்கோ, இந்த ஜலத்தில் இந்த பூமியில் இருக்கிற இத்தனை ஜனங்களை எப்படி காப்பாற்றுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாமா, அவள் குழந்தைகளையும் நல்லபடியாக சிறப்பாக மேலுக்கு எடுத்துன்னு வரணுமோ நோ அப்படின்னு அவள் அம்மாவோ பிராட்டியோனோ. அதனால தன்கீழ இருக்கிற தன்னுடைய இந்த ஜனங்களுக்காக அவள் கேட்டா.
அது என்ன தேவி, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப சுலபமான விஷயம். எப்பவும் எனக்கு ஒரு வெள்ளை பூ போட்டு என்னை அர்ச்சனை பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும், எப்படி உங்களை அடையிறது அப்படின்னு கேள்விதான் கேட்குறா தாயார். ஆனால் பெருமாள் அது ரொம்ப கேஷுவலாக, அது அந்த வராக புராணத்தை வாசிக்கும் போது தெரியும் அதில் இருக்கிற அந்த சுவையெல்லாம் அப்படின்னு கேஷுவலாக தான் கேட்குறா. அப்போ பெருமாள் என்ன சொல்லியாருது, முதல்ல தூயமான மனம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெள்ளையான பூ போட்டு என்னை அர்ச்சிக்கணும், வாய்க்குள்ள வர நாமங்களை எப்பவும் சொல்லணும். ஆனால் நாமங்களை சொன்னால் சிறப்பு என்று தெரிந்து அதுக்காக சொல்றதை காட்டிலும் நாமம் சொல்வது இனிமையாக இருக்கிறது. என்ன வாசுதேவாய, கிருஷ்ணாய, அப்புறம் நரசிம்ஹாய அப்படின்னு சொன்னால் அந்த ராமா, ஸ்ரீராம, ஜெயராம அப்படின்னு சொல்லி அந்த நாமங்களை சொல்வது இனிமையாக இருக்கிறது, நாமங்களை சொல்வதற்கு ரொம்பவும் மனம் விரும்புகிறது. அப்படின்ற காரணத்துக்காகவே நீ ஒரு தடவை தினம் சொல்லி வச்சிருந்தா அதுவே போகிறோம். அதுக்கப்புறம் நல்ல வெள்ளையான கலரில் பூவை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணோன்னு, அதுக்காக மற்ற கலரில் இருக்கிற பூ வண்ண மலர்கள் ஏற்புடையது அன்று அப்படின்றது பொருள் இல்லை. பெருமாளுக்கு திருப்தியாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த அப்போ சொல்கிறார், பூமி பிராட்டி கேட்ட கேள்விக்கு பெருமாள் அதுக்கு விசுவாசமாக பதில் சொல்லிட்டு இருந்துச்சு. அவ 2 பேரும் தாயாரும் பெருமாளும் பேசிட்டு இருக்கும் பொழுது தாயார் கேட்ட கேள்விக்கு பெருமாள் என்ன பண்ணுறாரு, லகுவான ஒரு பதில் சொல்கிறார். அந்த மாதிரி பதில் சொல்லும்போது அப்போ சொல்கிறார், நல்ல வெள்ளை கலரில் வாசனையாக இருக்கிற பூவை எனக்கு என்னோட திருவடியில் அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி எளிமையான நாமங்களை சொல்லி கொண்டாடி இருந்தால் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்போ தான் சொல்கிறார், அகம் ஸ்மராமி வத்பக்தம் நயாமி பரமாங்கதியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது இப்போவே சொல்லி வச்சிடும், அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்க தரவினை. அதாவது ஆழ்வாரும் அப்படி தான் பேசிக்கிறார். எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். கடைசி நாளில் ஒரு கடைசி ஒரு நாள் தானா, 1 மாதமா, 6 மாதமா, 1 வருஷமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதை என்ன பண்ணுறது, இட் இஸ் ஸ்லோலி நாக்கிங் டவுன், கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஃபுட் வெளியில் போயிட்டே இருக்குது. அப்படின்னு வரும்போது எந்த நாளில் என்ன விஷயங்களை நம்மளால் நினைவு வச்சுக்க முடியுமோ, ரொம்ப பால்யத்தில் இருக்கும் பொழுதே, அதாவது எல்லா சரீரத்தில் இருக்கிற உபகரணங்கள் என்ன நம்மளுக்கு கை, கால், கண்ணு, காது, மூக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்களும் நம்ம சொல் பேச்சை நம்ம கட்டுப்பாட்டுக்கு காலை நீட்டு, முதல்ல தலையை நிமித்தி வை, கையை மடி அப்படின்லாம் சொல்லும்பொழுது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக கேட்டுக்கிறது இல்லையா. அந்த நம்மளோட எக்ஸ்டர்னல் நம்ம இருக்க பாடியில் இருக்கிற உபகரணம் பெருமாள் கொடுத்துருக்கார். இந்த உடல் உறுப்புகள் சொன்ன பேச்சை கேட்கும் பொழுது அப்போவே என்ன பண்ணிடு, நடந்து கோவிலுக்கு போ, அப்புறம் வாயால் பாடி மனதினால் சிந்தித்து அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக பெருமாளுடைய நாமங்களை சொல்லு, சிறப்பான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய், இதெல்லாம் செய்து வச்சிருந்தியான கடைசி நாளில் இதெல்லாம் நம்மளோட அவயவங்கள், நம்மளோட உடல் உறுப்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணாது, சொன்ன பேச்சை கேட்காம அது வேலையை பார்த்துட்டு இருக்குது. சொன்ன ஃபுல் பிரிம்பில் வேலை செய்யலை, ஏதோ சோமா உபாயமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவனோட காஷ்டபானம் தெரியுமா, கடைசி படுக்கையில் இருக்கும் பொழுது அவனுடைய உடல் போதுமான அளவுக்கு வேலை செய்யக்கூடியதாகவும் சுறுசுறுப்பாகவும் இல்லை, ஒரு வேகத்தில் இல்லைன்னு சொன்னால் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதியும். இப்போ ஏற்கனவே சொல்லி வச்சான் இல்லையா, பூ போட்டு அர்ச்சனை பண்ணா, அப்புறம் ஸ்லோகம்லாம் சொன்னால் பெருமாளுடைய நாமங்களை நன்னா ஜபிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னான். அதற்கு நானே பிரதி உபகாரமாக நான் போய் அவனை பார்த்து நின்று ஆயிடுச்சுன்னு அவனை சிறப்புப்படுத்துகிற தேவி, தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய சிறப்பானது. இதுக்கு பெருமாள் எவ்வளோ தயாளுன்றத இந்த ஒரு வரியை பார்த்தனாலே போகிறோம். கிருஷ்ணர் ஒரு சரம ஸ்லோகம் சொல்லியிருக்கார், அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ராமர் கூட ஒரு சரம ஸ்லோகம் சொன்னார், விபீஷ்ண சரணாதி போது. அப்போ அது வேற தான். அதுக்கு முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வராக சுவாமி என்ன சொல்லிட்டார், இந்த மாதிரி இருக்கு, அவன் முன்னாடியே சொல்லி வச்சாலே போகிறோம், அவனை அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் நான் போய் சந்தித்து பேசி அவனை நான் என்னோட ஆயுஷன் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயத்த பூமி பிராட்டி தெரிஞ்சுனுட்டா, அதை நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுமே. நான் கீழே போயிட்டு வரேன் கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே பெரியாழ்வாரோடைய துளசி வனத்தில் துளசி செடிக்கு கீழே ஒரு குட்டி குழந்தையாக கிடச்சி இதெல்லாம் பண்ணிட்டு வரா. இப்போ அதை தான் பார்த்தோம், 5 வயசு தான் ஆயிருக்கு, இத்தனை வேலையை பார்த்தோம்னா முதல் 4 பாசுரத்தில் இதெல்லாம் சொன்னால் 5வது பாசுரத்தில் இதை நம்ம எப்படியான முதல்ல சொல்லி ஆகணும் வந்துட்டுன்னு சொல்லி அது என்ன பண்ணுறா, இப்போ தான் வந்துடுது, நல்ல டைம் வந்துடுது இல்லையா. அதனால் இப்போ என்ன சொல்ல, தூய பெருநீர் யமுனை துறைவனை அவனை பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஒன்று.
அப்புறம் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. அப்போ ஒரு குடும்பத்துக்கு நல்லது செய்யணும், ஒரு குலத்துக்கு சிறப்பு செய்யணும்னு சொன்னா விளக்கு போல உள்ளவன் யாரு? ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு. அதனால் அந்த வரி இப்பதான் சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி பேசுறதுக்கு துவங்குறா. அப்புறம் என்ன அந்த கருத்து இருக்கே, வராக மூர்த்தி அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த நம்ம பெரிய கருணை பெருமாளே பெரிய மகா கிருபா சிந்துன்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது, அதை பூமி பிராட்டி இன்னும் சிறப்பாக நம்ம ஜனங்களுக்கு உடனே நேராக போய் சொல்லிட்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஆண்டாளோட அவதாரமே நிகழ்ந்ததுன்னு பெரியவாள்லாம் சொல்லி ரொம்ப ரசிச்சுப்பா. அப்போ யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, அந்த குலத்திற்கே சிறப்பான விளக்கு போல உள்ளவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. குடல் விளக்கம் எப்படி சொன்னார்னா, இந்த வேலையெல்லாம் செய்ததுனால இல்லை, மாயனைன்னு சொன்னா என்ன பூதனை, சகடாசுரன், பகாசுரன் அவனெல்லாம் வதம் செய்ததுக்காக அவன் மாயன் இல்லை, அம்மாவோட இதுல கட்டுண்டானே அதனால்தான் அவன் தாமோதரன். முன்னாடியெல்லாம் இதெல்லாம் செய்ததெல்லாம் மாயம். அதாவது குன்று கொடையாய் எடுத்தாய், அதுக்கப்புறம் என்ன காளிங்க நர்தனம் பண்ணது, கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டது, இது எல்லாமே மாயன் செய்த வேலை தான். ஆனால் இங்கே வந்து தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இந்த தாமோதரன் யசோதையோட கையினால கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணி நுண் சிறு தாம்பு, சின்ன தாம்பு கயிறில் அவர் பெருமாளை கட்ட முடியாமல் அந்த 7 இன்ச்சுக்கு என்ன பண்ணினா அது தள்ளிட்டே போச்சு அப்படின்னு. குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அவனை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வந்தோமா, தூயோமாய் வந்தோம், தூமலர் துவி தொழுது வாயினால் வாடி தூயோமாய் வந்தோம். இதுக்கு தானே போறா, யமுனையில நீராடுறதுக்கு போய் அதுக்கப்புறம் தான் இந்த நோம்பு நோக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் ரொம்ப என்ன துவரையோட வந்திருக்கோம், ஒரு ஈடுபாடோட இங்கே வந்திருக்கோம், அதனால எங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு பெருமாள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு மனசுல வருது. அப்புறம் சரணாகதி பண்ணணும்னு சொல்லிவிட்டா இந்த மனம் மாறுறதுக்குள்ள யாருக்கு சரணாகதி பண்ணணுமோ பெருமாள்கிட்ட போய் நின்று இதை நம்ம நமக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட நகுத்த முடியாது, நம்மளா நகுத்தினேன்னு சொல்லக்கூட முடியாது. அது கூட ஆச்சாரியரோட அனுகிரகம் இருந்தால் தான் நகுத்த முடியும். அப்புறம் ஈஸ்வர சித்தம் இருந்தால் தான் ஆச்சாரியரோட அனுகிரகமே கிடைக்கும். இது ரெண்டும் பிரிக்க முடியாதது. எப்படின்னு கேட்டால் பெருமாளும் தாயாரும் சொன்னால் அவளோட எண்ண ஓட்டங்களும் செயல்முறைகளும் தாயாரோட ஒரு கண் அசைவுக்காக தான் பெருமாள் இத்தனை பெரிய உலகத்தையே சுற்றி உண்டு உமிழ்ந்து அப்படின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் அதுக்காக தான் பெருமாள் பண்ணுறார் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் சொல்லி ஆகும். அந்த உபன்யாசத்தெல்லாம் அதெல்லாம் இப்போ நம்மளோட இங்கே பேசிட்டு இருக்கும்பொழுது அதுவும் பின்னாடி ஒரு காது பின்னாடி கேட்டுட்டே தான் இருக்குது. அப்படி பெருமாள் தாயாரோட ஒரு கண்ணாசைவுக்கு தான். தாயார் இல்லாமல் பெருமாள் இல்லவே இல்லை. பெருமாள் இருக்கணும்னு சொன்னால், பெருமாளை கொண்டாடணும்னு சொன்னால் முதல்ல தாயார்கிட்ட போய் சொல்லி அம்மா இந்த அப்பாட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டுட்டாதான் வேலையே நடக்கும். அவளுக்கு முன்னாடி ஓணும்னா ஆச்சாரியரோட அனுகிரகம் இருந்தால் தான் பெருமாள்கிட்ட போய் இப்படி நம்ம ரொம்ப என்ன பண்ண முடியும், சௌலபியமாக பேசுறதுக்கே முடியும். பெருமாள் அப்போ தான் நம்மளுக்கு கிட்டக்கே பார்ப்பார். ஏன்னா மேலே ஒரு 90 டிகிரி தாண்டி 110 டிகிரி போல் வெளியில் பார்த்துட்டு இருப்பார். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அவனோட சரணாகதி பண்ண வந்தோம், தூயோமாய் வந்தோம். எப்படி மனதளவில் ஒன்றை தவிர எனக்கு புகலிடம் இல்லை, ஒன்றை தவிர யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, இந்த ஜீவனை கடத்தேத்தி மேலே ஏத்தனம் அப்படின்னு தூயோமாய் வந்தோம். அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் மனசில் இருக்கேன், வேற எதை பற்றியும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி தூயோமாய் வந்தோம். இப்பதான் சொல்றார் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அப்படின்னு. இந்த 2 வார்த்தையும் தூமலர் தூய்மையான மலர், அப்புறம் எப்பொழுதும் எல்லா விதத்திலையும் தூய்மை அப்படின்னு சொன்னா மனோவாக்காயம் 3 தூய்மை. அப்புறம் வாச்சிகம் அப்படின்னு சொன்னா காய்கம், நம்ம சரி காயமே பொய்யடா சொல்றோம்ல, அதுபோல உடல் உணவு மெய், உடல் பொருள் இன்பம் சொல்றோம் இல்லையா, அதுபோல மனோவாக்காயம் இது 3 சுத்தமாக வேற ஒரு உபயோகமும் இல்லை, வேற எந்த விதமான ஈர்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா மனோவாக்காயம் 3 ஒன்று போலவே, ஏதாவது சின்க்ரோனைஸ் ஆயிருக்கு, 3 ஒரே லைன்ல போது கான்கிருவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மனோவாக்காயம் இது 3 என்ன தூயோமாய் வந்தோம், தூமலர் தூவி தொழுது. அப்புறம்
வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து. தூவி தொழுதுன்னு சொன்னா, இப்போ மனத்தினால் சிந்தித்து அப்படின்னு சொன்னா இந்த நாமங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த முதல்லயே சொன்னோம், நாம ராமநாமத்தை சொல்லியிருந்தா என்ன ஆகும், நம்மளுக்கு எப்பவும் தொடர்ந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவர் இருந்துகிட்டே இருக்கும், பந்தோபஸ்து இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு உபனிஷத் வாக்கியம் ஒன்று சொல்லுவா, அஷ்டாட்சரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவை ஜபிக்கணும். அதற்கு எல்லாருக்கும் அருகதை உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஜபிக்கிறோம்னு வைங்களேன். நாராயணான்னு சொல்லிகிட்டே இருந்தா அந்த அஷ்டாட்சரம் என்ன பண்ணோன்னு கேட்டால், அந்த இடத்துல அஷ்டாட்சரம் சொல்லி ஜபிச்சுட்டு இருக்கிற இடத்துல ரொம்ப என்ன இருக்காது, பயமே இருக்காது, தைரியமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கெட்டு போகாது. அப்புறம் மனம் தவறான எண்ண ஓட்டங்களை கொண்டு இருக்காது. தூயோமாய் வந்தோம் சொன்னாலும் அதனால் அது எப்படி கிடைக்கும்னா பகவன் நாம ஸ்மரணை, பகவன் நாம ஜபம். ஜபம் என்று சொன்னால் அதில் நிறைய விஷயம் இருக்குது. மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும், உறக்க சொல்லணும், 4-5 பேருக்கு காது கேட்குறவளுக்கு ரொம்ப உறக்க சொல்லணும், அப்படியும் இருக்குது. உறக்க சொல்கிறது எல்லாரையும் கூப்பிட்டு குழாங்குழாமாக பஜனை செய்யறதுக்காக வேண்டி, குழாங்குழாமாக இல்லாமல் தனி ஒருவராக ஜபம் பண்ணணும்னு சொன்னால் மனதுக்குள்ள நம்மளுடைய நாக்கும் மேலெண்ணத்தில் மட்டும் தட்டி நம்மளோட ஜபத்தை நடத்திக்கலாம். அப்படி இருந்தால் அந்த இடம் தூய்மையானதாக இருக்கும். அப்போது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து, நன்னா இருக்கே, இந்த நாமத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சு பொருளை இனிமையாக நம்ம சொல்லிகிட்டே இருந்தா இந்த மாதிரி இருந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய வழியும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த சரணாகதி பண்ணுறதுக்கு கார்த்தால 9 மணிக்கு பண்ணுறோம்னு வைமே, நம்ம ஆச்சாரியரை அணுகி கேட்டுற, ஆச்சாரியர் சொல்லியாரு இன்னைக்கு பஞ்சமி தான், நாளைக்கு சஷ்டியாக இருக்குது, பரவாயில்ல, எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சரணாகதி பண்ணுறதுக்கு நாளெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ வந்துவிடு, நாளைக்கே வா, தயாராக வந்துவிடு அப்படின்னா ஆச்சாரியரோட ஆசிரமத்துக்கு கார்த்தால 7 மணிக்கே நம்ம போகிறோம். அப்போது அதுக்கு முன்னாடி அன்றைக்கி ஆச்சாரியர் நம்மளை ஒரு மந்திரம் சொல்லி சுத்தம் பண்ணி அதெல்லாம் தயார் பண்ணி தருவா. அதெல்லாம் அந்த சரணாகதி பண்ணுறவாளுக்கு அங்கே பண்ணிக்கிச்சா பார்த்துட்டா போகிறோம். அதை அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி நாள் இருக்கிற வரைக்கும் அந்த இதுக்கு முன்னாடி லாரியாக வச்சுருக்கோம் இல்லையா, எத்தனையோ தப்பு பண்ணி எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு பண்ணி பனிஷ்மெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்னா பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இருக்குது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜென்மா போயிருக்கு, அங்கங்கே போன இடத்துல வந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது, வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் இதெல்லாம் பார்த்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது அத்தனையும் பெருமாளுடைய பெரிய கிருப்பையில் அது அத்தனையும் போக்கிடுவார். சரி, அதுக்கப்புறம் பெருமாளோட சரணாகதி பண்ண பிறகு தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அது இந்த பிருத்திவி சம்பந்தம் இங்கே இருக்கும். இந்த சம்சாரத்தில் எத்தனையோ பேரோட பேசணும், எத்தனையோ பேரோட பழகணும். நம்ம சரணாகதி பண்ணிட்டோன்னு கூட நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியாது. அவளுக்கு இந்த கருத்துக்கள்லாம் மனசில் ஈர்ப்பு ஏற்படாது. இதில் அப்படின்லாம் இருக்கும்பொழுது சில நேரத்தில் என்ன பண்ண முடியும், மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு இருக்க வேண்டி வரும். அதனால் அப்புறம் பண்ணுற பாவங்களும் என்ன செய்யும், பெருமாள் அதை நீக்கி தருவார். பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு வந்துடுத்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கு ஏதுவாக அமைஞ்சிடுத்துன்னு சொன்னால் கூட, யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பழையும் பூதருவான் நின்றனவும். அது என்ன பண்ணும், தீயினில் தூசாகும். ஏற்கனவே பண்ணின பாவங்களை பெருமாள் போக்கிடுவார். பூதருவான் நின்றனவும். இன்னும் சில சமயத்தில் பிகாஸ் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் உள்ள நுழைஞ்சுள்ளாமா, இந்த பாவத்தெல்லாம் இவன் கணக்கில் சேர்த்துக்கலாமான்னு சிலதெல்லாம் காத்துன்னு இருக்குமா. எப்படியான தப்பு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும், தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் சேர்ந்துக்கக்கூடிய பாவங்களும் பனிஷ்மெண்ட்டுக்கு இருக்கிறது. அதாவது சிக்ஷைக்கு தயாராக இருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி சிக்ஷைக்கு தயாராக இருக்கிறதும் எப்படி ஆகும்னு கேட்டால், பகவன் நாமாவை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது தீயினில் தூசாகும். எப்படி ஒரு எரிகின்ற நெருப்பில் ஒரு குப்பையெல்லாம் சேர்த்து விட்டா தானா அது என்ன பண்ணிடும், அதை எரித்து சாம்பல் ஆக்கிடுமோ, இருக்குதுன்னு கூட தெரியாமல் பஸ்மமாக ஆக்கிடுமோ, அதுபோல் நாம் செய்யக்கூடிய பிழைகளை சுவாமி அதில் தீயினில் இட்ட தூசு போல ஆக்கி தருவார். தீயினில் தூசாகும். செப்பு என்று சொன்னால் சொல்லிக்கொண்டிரு. என்ன சொல்லணும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தொடர்ந்து பெருமாளுடைய திருவடி வாரத்தை நினச்சிக்கணும். இந்த வேலையை இது என்னெல்லாம் பண்ணிட்டு, எப்படியெல்லாம் இது வேலை செஞ்சது, எங்கேருந்து எங்கே நடந்தது, எந்த கோடியிலேருந்து எந்த கோடி வரைக்கும் நடந்தது, ஒரு சிஷ்யம் கிடைப்பான்னு சொல்லி என்னை விண்ணை தாவி அளந்தது,
காளிங்கனுடைய தலைமுடியில் நடனம் ஆடியது என்ன தெரியுமா? ராமாவதாரத்தில் வந்து கல்லையும் பெண்ணாக்கியது அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவடியோட சிறப்புகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டு எண்ணி மகிழ்ந்து உருகி பாடிக்கொண்டிருக்க வேண்டும். வாயினால் பாடி அதை பற்றி மனதினால் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இது வரைக்கும் ஆச்சு. ஆனால் இந்த பாசுரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை, தூய பெருநீர் யமுனை அப்படின்னா யமுனைக்கு ஒரு சிறப்பு. அதுதான் நம்ம சொன்னோம். அது பெரிய அளவில் வெள்ளமாக போயின்னு இருந்தா கூட வசுதேவரோட முட்டிங்கால் வரைக்கும் வந்தது. ஆனால் ஒரு தடவை முதல்ல என்ன பண்ணிது, நேர கழுத்து வரைக்கும் வந்து பெருமாளுடைய திருவடியை தட்டிட்டு அந்த ஜலம் தொட்டுண்டு தான் பெருமாளுடைய திருவடியை ஸ்பர்சம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி சரண ஸ்பர்சத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு அரை க்ஷணத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையும் வேகமாக போகக்கூடிய ஜலத்தை குறைச்சி வசுதேவரோட முட்டிங்கால் அளவுக்கு கொண்டு போய் நந்த கோகுலத்தில் விடுறதுக்கு அது வரி பண்ணித்து. ஆனால் ராமாவதாரத்தில் கோதாவரி நதி பெருமாளுக்கு சகாயம் பண்ணலை அப்படின்னு. ஏன்னு கேட்டால் ராவணன் சீத்தையை அபகரிச்சுன்னு போகும்போது சீத்தை சொன்னா, என்னை வந்து இந்த மாதிரி ராவணன் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு எங்காத்து மாமா வருவார், ராமன் வருவன் தேடிக்கிண்டு. அப்போ அவன்கிட்ட சொல்லு, நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுவிட்டா அவன் வந்து நிச்சயமாக எந்த உலகத்தில் இருந்தாலும் என்னைய வந்து அழிச்சின்னு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னான். அவள் வந்து சொல்கிறா, அங்கே இருக்கிற பாறாங்கல் மரம் செடி கொடி இதுக்கிட்டலாம் சொல்லிட்டு போகிறா. போகிற வழியில் இந்த கோதாவரி கிட்ட கூட சொல்கிறா. ஆனால் கோதாவரிகிட்ட அவள் சீதா பிராட்டி சொல்லிட்டு போகிறா. அதுக்கேற்ற மாதிரி பெருமாளும் அப்படியே அழுதுகொண்டே வரார், எங்கேயும் காணமேன்னு. திக்கு திக்காய் ராமர் சீதையை தேடி சென்றாராம், திக்கெங்கிலும் காணாமலே திகைத்து நின்றாராம் அப்படின்னு திகைத்து நின்றுன்னு இருக்கார். அதை தாண்டி மொள்ள கோதாவரிண்ட வரும்பொழுது கோதாவரி கிட்ட வரைச்சே சொல்லிக்கிறார், இது மாதிரி இங்கே தான் நம்ம விளையாடுவோம், இங்கே தானே இருப்போம், லக்ஷ்மணா உனக்கு நினைவு இருக்கா, இந்த பாறாங்கல்ல அப்படியே இருக்கு பார், நம்ம 4 வருஷத்துக்கு முன்னே தான் இங்கே வந்து விளையாடினோம், இப்போ பாரு இப்போ இல்லவே இல்லை பார், இங்கே சீத்தை இல்லை பாரு, இப்போ சீத்தை இல்லாமல் பாறாங்கல் இருக்குது, நான் இருக்கேன் நீனு இருக்கேன், ஆனால் சீத்தையை காணுமே எங்கே தொலைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யமுனா நதி எப்படி பெருமாளுடைய சரணஸ்பர்சம் வரணும்னு ஒரு செகண்டுக்கும் குறைவாக ரொம்ப ஜலத்தை ரைஸ் பண்ணி பெருமாளுடைய திருவடியை தொட்டுட்டு தன்னை இறக்கின்றதோ அதுபோல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோதாவரி என்ன பண்ணியிருக்கலாம், தாயார் இந்த மாதிரி இதுவா ராவணன் அபகரிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாமோன்னுமோ. அது ஏன் சொல்லலை, அதுக்கு என்ன சிருஷ்டியில் குறைபாடு, பெருமாள்கிட்ட அது ஏன் சொல்லலைன்றது அதுக்கு வேறு தானே உள்ளுரை பொருள் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணித்து, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த வாய்ப்பை அது இழந்துடுத்து. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அது இழந்துருத்தோன்னு நம்ம இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ராமாவதாரம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் கோதாவரி போயிட்டு தான் இருக்கு, அங்கேயே தானே போகிறது, அங்கேயே தான் போகிறது. அதே நதி தீரத்தில் இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு சாமர்த்தியம் இருந்தால் பெருமாள் எந்த துறையில் இறங்கி அந்த நதியில் விளையாடின்னு இருந்தாரோ அந்த இடத்த கூட நம்ம போய் பார்க்கலாமா இருக்கும். அது என்ன, எந்த காட்டில் ஏதாவது மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்துல அது போயின்னு இருக்குதா, இல்லை அது சாதாரண இடத்த எல்லாரும் இறங்குற துறையில தான் அது இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதுபோல் கோதாவரிக்கு அவளுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு கிடைச்சிருந்த ஒரு வாய்ப்பை அவள் நழுவ விட்டுவிட்டா. அது ராமாவதாரத்தில். ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் யமுனைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அவள் என்ன பண்ணிட்டா, அந்த வாய்ப்பை என்ன பயன்படுத்தி கொண்டாள். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவள் தூய பெருநீர், பெருகுகின்ற நீர், அதாவது பெருமைக்கு உடைய நீர் அப்படின்னு கூட அந்த வார்த்தைக்கு பொருள் சொன்னால், யமுனா தீரத்தில் பெருமாள் அங்கேயே யமுனா தீர விகாரி விளையாடின்னு இருக்கார், எல்லாம் பண்ணுறார், அவருடைய கிரீடைகள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னு. ஸோ இந்த சிறப்பான பாசுரத்தில் ஆண்டாள் தன்னுடைய கருத்துக்களை இப்படியும் ராமாயண கருத்துக்கும் ஏற்புடையதாகும். அப்புறம் இங்கே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி இந்த பாசுரத்தில் தான் சொல்ல துவங்குறா. இதுக்கப்புறம் இந்த வரப்போகிற பாசுரத்தெல்லாம் தோழிகளை எழுப்புறது அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.